நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் நம்மக்கிட்ட பணம் நிற்கலை. நம்ம வீட்டில் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. மருத்துவ செலவுகள் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்மளும் சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த பணங்கள் எங்கே தான் விரயமாகுது, எதனால் விரயமாகுது அப்படின்னு பல பேர் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பண விரயங்கள் எல்லாமே குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமை கரிநாளோட வரனால இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் பண விரயங்கள் தடுப்பதையும் குறைக்கும். நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நம்மக்கிட்ட பணம் நிற்கவே மாட்டுது. அது ஏன்னு நம்மளும் பல நேரம் சிந்திச்சிருப்போம். அது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியாக தான் இருக்கும். இந்த கண் திருஷ்டிக்கு நம்ம என்ன பண்ணுறது, நாங்களும் சுற்றி தான் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சுற்றி போடுறதுலே 2-3 பொருட்கள் நீங்கள் சேர்த்துருக்க மாட்டீங்க. அது என்னென்ன பொருட்கள்ன்றது தான் நான் சொல்ல வரேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த கண் திருஷ்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இதை மூட நம்பிக்கைன்னு பல பேர் சொன்னாலும் கூட அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனோட வலி. இதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சுற்றி போடணும். சுற்றி போடுறப்ப எல்லாரும் சூடத்தை மட்டும்தான் வச்சு சுற்றி போடுவாங்க. அதோடு சேர்த்து ஒரு 2-3 பொருட்கள் சேர்த்து சுற்றி போடணும். அப்போ தான் நம்மையில் இருக்கிற கண் திருஷ்டிகள் எல்லாமே குறையும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, 2 வரமிளகா, 5 மிளகு, கொஞ்சோண்டு வெண்கடுகு, 2 சூடம், கொஞ்சோண்டு கல் உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து சுற்றி போட்டு நல்லா அதை உருண்டை மாதிரி வச்சுக்கிறணும். இது எல்லாத்தையும் எல்லா தலையும் சுற்றிட்டு 3 தடவை சுற்றின பிறகு அதை வெளியே கொண்டு நிலவாசலுக்கு வெளியே வச்சு எரிச்சிடணும். இல்லை ரோட்டில் வச்சு எரிக்கிறதா இருந்தாலும் எரிக்கலாம். கீழே ஒரு மண் சட்டியோ ஏதோ ஒன்று பாத்திரம் வச்சிங்கன்னா தான் அந்த டைல்ஸ் இதாகாது. வெளியே வச்சு எரிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எரிக்கிறப்ப நம்ம மேலில் இருக்கிற கண் திருஷ்டி எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பணம் விரயமாவதையும் தடுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம்னு இதை சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.